தினம் நினைவரவே நாராயணா நமோ நாராயணா. தினம் தினம் நினைவரவே திருவாரூர் பாதமே தினம் தினம் நினைவரவே இரு வினைகள் அகன்று இன்பத்தாரை தருமே இருவினைகள் அகன்று இன்பத்தாரை தருமே வாழ்க்கடல் வாசத்துணை 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 வாழ்க்கடல் வாசத்துணை 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 நாராயணா நாராயணா. அணிந்தமணி வாரா அறிவுணவோ நாரணா மந்திரத்தில் தலைவாரா தேவியே அணிந்தமணி மார்பா அறிவுணவோ நாரணா மந்திரத்தில் தலைவா மங்கள் தலை தோங்க அசங்கமதாரம் தந்தே மங்கள் தலை தோங்க அசங்கமதாரம் தந்தே மங்கள் தலை தோங்க அசங்கமதாரம் தந்தே தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே சத்திய திருவுருவே தர்மத்தின் குணநிதி சத்திய திருவுருவே ஆடல் வாழத்துணை 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 நாராயணா நாராயணா அபிஷேக பிரியா சுவா இளங்கர பிரியா விஷ்ணு சுத்திர பிரியா சூர்யா கணிப்பிரியா கண்டா கலங்க பிரியா நாரதாகிற பட்டத்தை பெற்றவன் நான். நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், இரு என்றால் ரீங்காரம். நாவையை ரதமொழி செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அணி தினமும் அடிச்சே நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாயில் சிறந்தது ஒரு கோவில் வெள்ளி தந்தை சொன்ன மிக்கதொரு மந்திரம் என்ற வாக்கிய கிணங்கு சத்தியலோகம் சென்றை முதல் இரும்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசியை வடிக்கக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை கிளை உடுத்தி வெள்ளை புலிமோண்டு வெள்ளை அரியாசனத்தை வைத்திருப்பார் அரசரோடு தம்மை சரியாசன வைத்ததாயே போற்றுதற்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தன் சென்றை மச்சா குருமா வராகா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா படராமா கண்ணா கல்கியனும் 10 அவதரற்ற கதாநாயகன் எனது வாட்டன் பரந்தாமணி பணிந்து கையிலே சென்னை உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவலாகிய நீர்மலை வேணியன் அடைகள் ஜோதியன் அம்மன தாடுவார் மன்னர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருநீரிட்டார் யார் கட்டார், சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்காக எம்பெருமான் சிவபெருமானை மணிந்து கழகம் தேடி இந்த உலகை வனவரப்படை நேரத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்திலே தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டாலும் என் அண்ணன் தக்கலை சாபத்தை கணங்க எனது சிரமமாக்கப்பட்டது 1000 சுக்கராக வர்ற கடுப்புக்கு 4 பேரை 400 வருஷம் ஆமையா சபிக்கலாம் இருக்கேன். சமைச்சா சாப்பிட போறோம் இது ஆமையவா 2 பிளேட் சேர்த்து கொடுங்க. ஆமையா வந்து சபிச்சிருவேன். ஏன் என்னுடைய சிரமமாகப்பட்டது வெடிச்சிருந்த அந்த வசதி ஆர்வமா உங்களுக்குலாம் அப்புறம் ஆமா ஏசாமி தினைக்கு சொல்லி ஒரு நாள் கூட வெடிக்க மாட்டேங்குது இல்ல தினைக்கு சொல்றேன் ஒரு நாள் வரை வெடிக்க மாட்டேங்குது. ஏன் அவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க மண்டை வெடிக்கிறதுல? நாங்க அடியில அடிக்கிறோம். அப்படி ஒருவேளை மண்டை வெடிச்சு மேல போனா கூட தனியா நான் போக மாட்டேன். வேற மொத்தம் உங்க 4 பேரும் தூக்குறதே எங்க 4 பேரும் விட்டு போறீங்க. ஆமா இன்னைக்கு கூட என் தம்பி விட்டுரும். ஏன் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். தம்பி அவர்கள் பெண் குழந்தை எவ்வளவு வாழ்த்துக்கள். அதனால அவரை மட்டும் விட்டுவிடு. மிச்சம் 3 பேரும் உங்களை தூக்கலாம் இருக்கேன். சரி நாங்க வரதுல சரிதான். எதுக்கு நாங்க அங்க நான் பாடுறேன் இங்க போய் வாசிக்க வாங்க. நாங்க பாடுறது வாசிக்கிறது அப்ப அங்க நாடகம் பாக்குற ஆள் வேணும்ல. நியாயமான பேச்சு. ரசிகர் இல்லாத அழகும் தமிழும் சிறப்புருவா. ஆமா சிறப்பையே அதனால நம்ம போட்ட குத்தத்துக்கு மொத்த பேர் இன்னைக்கே தூக்குறோம். எல்லாத்தையும் மொத்தமா இன்னைக்கு அனைவருக்கும் புண்ணியத்தை மாதிரி கொடுக்கலாம் இருக்கேன். ஒரு பக்கம் விரதால் இடத்திலே யாரை பணிந்தாள் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தாள். திகட சக்கர சமூக வைத்ததால் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர வைப்பதை போற்றுவோம். போற்றுவதற்குரிய ஆதிவித கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை பணிந்து கழகத்தினை தொடரலாம். நாராயணா
வடிவத்தனே ஐந்து கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே உன்னை சக்தி கேட்டபடி பக்தியோடு நான் தொழுதே கதி எனக்கு நீ என்று வேறு யாரோ அஞ்சு கரங்களே அவையுங்களே அஞ்சு கரங்களே அவையுங்களே கடமுகனே காருண்யமே அருளும் ஆரும் சரணங்களே அஞ்சு கரங்களே அவையுங்களே அஞ்சு கரங்களே அவையுங்களே மலையானை முகத்தோடு அவை தேவாதி தேவருக்கும் அவன் ஊட்டவன் தேவாதி தேவருக்கு அவன் ஊட்டவன் மலையானை முகத்தோடு நம்மை காப்பவள் தேவாதி தேவருக்கும் அவன் ஊட்டவள் ஆனந்த பவனத்தில் அருள்கிறவள் ஆனந்த பவனத்தில் அருள்கிறவள் அசையுள்ள துதிக்கையில் வரம் கிடைப்பவள் அசையுள்ள துதிக்கையில் வரம் கிடைப்பவள் மாகனி தரக்கின்றது விளையாட்டு செய்கிறார் மாகனி தரக்கின்றது விளையாட்டு செய்கிறார் அதனால் அதையில் முன்னாக வைத்த அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே ராஜாதி ராஜன் அவன் சிவன் மதியிலே அவன் பிடியிலே ராஜாதி ராஜன் அவன் சிவன் மடியிலே உலகென்று அவன் பிடியிலே ஆரம்பமே அறிவு கனநாயகா ஆரம்பமே அறிவு கனநாயகா அடுத்தென்ன முடிவென்ன அருள்வாயப்பா ஹரிமுக குருதேவன் திருவுணம் கணிக்காடு ஹரிமுக குருதேவன் திருவுணம் கணிக்காடு அறியாத சிறியேனை தினம் பாட வைத்த அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியினில் காருண்யமே கஜமுக விழியினில் காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே என்னும் அஞ்சு கரங்களே கடவுள் எம்பெருமான் விநாயகர் பெருமானை பணிந்து கழகத்தினை தொடர்ந்து விட்டாங்க கொண்டு எங்களுக்கெல்லாம் இந்த நல்ல வாய்ப்பினை வாரி வழங்கிய மாபெரும் கிராமமாகிய பழைய பாளையத்தை சார்ந்து மாபெரும் கிராமத்தின் பெரியவர்களுக்கும் இந்த விழாவினை நடாத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தினை பிரார்த்தனை நாடகமாக நடாத்தக்கூடிய மரியாதைக்குரிய அத்தனை குடும்பத்தை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்குமே நாடக கலைஞரையும் நாடக கலைஞர்களையும் வாழ்வியக்கூடிய அத்தனை சுற்றுவட்டார நாடக ரசிகர்களுக்குமே மனமார்ந்த சிறந்தாது நன்றி வணக்கத்தையும் மனதாறு இந்த மாவட்ட மேடையிலே உறுத்தாக்கி கொண்டு எம்பெருமான் விநாயகர் பெருமானை பணிந்த பிறகு என்னப்பா பிரச்சனை என்ன சொல்றோம் வேற ஒண்ணு இல்ல வேற ஒண்ணு இல்ல பிரச்சனை ஓப்பனா சொல்லிடுவோம் என்ன ஒரு பெரிய நீ வாட்சதுல வா தண்ணி அடிக்க போன கூப்பிடுறாப்ல இதான் நடக்குது அந்த அடிப்படையிலே மேலும் யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் அருவம் உருவமாய் அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மவாய் நின்ற ஜோதி புலம்பதொரு மேனியாகி கருணைக்கொரு மோகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தால் உலகம்
என்ற போட்டுறதுக்குரிய என்னது வீணையில கூட ஆட்டிக்கிறேன். நானே கொண்டையில விட்டு போட்டு வச்சு வச்சிருக்கேன். உள்ளதே அவுத்து விட்டுருவாங்க. ஒன்னே வந்து வச்சிரு வீணையில வச்சிருக்கேன். அப்படி அந்த அடிப்படையில் முருகப்பெருமானை பணிந்து கழகத்தை கொள்ள வேண்டும். காரணம் என்ன? தவறு செய்தது தன்னுடைய வாகனமாகவே இருந்தாலும் கூட பாரபட்சம் மறக்காமல் தன்னனை வணங்கினார் முருகப்பெருமான். எப்படி ஒரு சமயத்துல முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக எம்பெருமான் மகாவிஷ்ணுவும் என்னுடைய தன்மை பிரம்மனும் செல்கின்றார்கள் கைலை மலைக்கு. அப்படி சென்று விட்டு திரும்பி வருகின்ற பொழுது அவர்கள் சென்றிருந்த வாகனமாகப்பட்ட கருடனையும் காணோம், அன்னப்பறவையும் காணோம். சரி, என்ன காரணமா இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தால் முருகப்பெருமானுடைய வாகனமாக மயிலாகப்பட்டது ஒரு தவறான உபதேசத்தின் காரணமாக கருடனை விழுங்கிருச்சு, அன்னப்பறவை விழுங்கிருச்சு. கோபம் கட்டான முருகப்பெருமான் எப்ப என்னுடைய அனுமதி இல்லாம இப்படி அறிவு இழந்து செயலை நீ செய்ததாலே அறிவிழந்த பாறையாக போவாய், குன்றாக போவாய் என்ற சாபத்தை வழங்கினாராம் முருகப்பெருமான். அப்படி சாபம் பெற்று மயிலே இன்னைக்கு பூலோகத்துல குன்றக்குடின்ற ஒரு அற்புதமான மலையாக விளங்குகிறது. அதனாலதான் சொல்லுவாங்க கால மறிவான் கருணை புரிவான் குன்றக்குடியான். 1000 கோடி மன்மதருக்கு இணையான அழகு உருந்திய அந்த குன்றக்குடி அழகனை பணிந்து கழகத்தை தொடர வேண்டும். நாராயணா அதற்கு முன்பாக ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா? சத்தத்தை வைத்து கழகத்திற்கான வழியை ஏதும் கிடைக்கலாம் கவனிக்கலாம். நாராயணா என்ன சோ ஆளு சோ அருமையான ஒரு காரணம். சரி, 2 பெண்கள் சோப்பட்டாங்க, ஏன் அந்த கோமாளி வாயை திறக்க மாட்டாரா? போட மாட்டாரு, எனக்கு தெரியும். திமுரு மண்டகணும் தலையில கிருன்னு ஏறிச்சு. நோட்டீஸ் படிக்கல, கேட்டீங்களா? கேட்கலையா? கேட்டுச்சுங்க. நாரதர் மாமா, பப்பு கருங்குளத்து மாமா, சேமாதே மாமா. எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. அசிங்கப்படுத்துற என்ன இருக்கு இதுல? வேற பொண்ணை கட்டுறானா? நானே இப்பதான் கஷ்டப்பட்டு யூகேஜி சேர்த்திருக்கேன். அது நான் கூட பொண்ணு எடுக்கிறத சரி அவர் பையனுக்கு எடுப்பாப்ப போல நினைச்சேன். நான் நாடகத்துறைக்கு 10 வயசுல வரும்போது அப்பவே அண்டாள் கல்யாணம் மாப்பிள்ள. என்னைய மாமாரா? சரி வேற அதை பத்தி வச்சாரு. ஏன் சரி வாயை திறக்க மாட்டாரு எனக்கு தெரியும். ஏன் திறக்க மாட்டாரு எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம். எதுக்கு திறக்கணும்? எதுக்கு திறக்கணும்னா கதை அதுதானே. இந்த மாதிரி பல ஆளா பார்த்தாலு எதுக்கு பயப்பட மாட்டாப்ல? இல்ல பயப்படணும் எந்த அவசியம் கிடையாது. வந்தியா வேற என்ன? நான் பயப்படணும் உனக்கு சரி சமம் நான் புராணம் பேச போறேன்னா? இல்ல நான் புராணம் பேசுறது நீ எனக்கு சரி சமம் ஆளா நீ? இல்ல நான் தர்க்கம் பண்றதுக்கு வள்ளியா இருக்காங்க, ராஜபாட்டு இருக்காப்ல, போய் போய் ஒரு பப்புனுக்காரட்ட போய் நான் தர்க்கம் பண்ண போறேன். நீங்க பேசி பாருங்க, எது வேணாலும் பதில் சொல்லுவாப்ல. அது இந்த கதையில பிள்ளை இப்ப நடக்கல, முன்னாடியே நடந்துருச்சு. என்னது? ஒரு வள்ளிக்கு ஒரு வேலை என்ன கதையில பிள்ளையை சொல்ல வரேன். வள்ளியாகப்பட்ட உங்களுக்கும் நாரதர் எனக்கு தர்க்கம் பண்றதுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருக்குல்ல, அதுல வந்து 1000 விஷயம் பேசுங்க, யாருக்கு எந்த பஞ்சாயத்து இல்ல. வந்தமா திருப்பரங்குன்றத்தில் பாட்டை பாடினமா, நல்ல பாட்டு சுஜிலாமா பாட்டு பாடிக்குள்ளோ போக வேண்டியதானே. அதுக்குள்ளே பிரிச்சு வினைய பண்றாங்களாம். எதுக்கு திருப்பரங்குன்றம்? ஏன் தென்பரங்குன்றமா இருந்தது திருப்பரம் மாறிச்சு? ஏன் திருத்தணி எதிர்வகிக்குது? தேவையா உனக்குமா? சரியான ஆளா இருந்தா விட்டு சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் கேட்டாங்களா? ஏன் உனக்கு என்ன ஊர்ல கொடுத்துருக்க லேடி சூப்பர் ஸ்டார் பாட்டா? திருப்பி நாங்க எப்ப நீ நல்ல பொம்பளை இருந்தா எங்க ஏன் கேள்விக்கு நீ பதில் சொல்லு. நான் சொல்லி வச்சுட்டேன். வசதியா பதில் சொல்லணும்ல, நான் தான் கவனிக்கலையா? சரி, நியாயமான பேச்சு. திருப்பரங்குன்றம்ன்றது இப்ப உள்ள பேர் இல்ல, தென்பரங்குன்றம் தான் பேருன்னு. சரி, என்ன காரணம் நான் சொல்றேன். எங்க நம்ம எதிரொலிக்கின்றனால திருத்தணி மலை மீது. சரி, திருத்தணி சொல்லிட்டீங்க. கோபத்தை முருகப்பெருமான் சூரியனை இணைத்த கோபத்தை தணிக்க அமர்ந்த மலைதான் திருத்தணிக்கை மலை. அப்படி கோபத்தை தனித்தான் திருத்தணிக்கை. திருத்தணிக்கிற மாதிரி இன்னைக்கு திருத்தணியா இருக்கு. ஏன் அப்ப அதுக்கு உண்மையான பேர் இல்லையா? திருத்தணிக்கு உண்மையான பேரு அது என்னன்னு அந்த அம்மா லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லுவாப்லையா? சரி, அதை கூட விடுங்க. எல்லா கோயிலுக்கும் முருகனை பார்க்க போனோம் அப்படின்னா அந்த சிலையாகப்பட்டது கொஞ்சம் ஒச்சப்பட்டா கூட அந்த கருவில இருந்து நீக்கிடுவாங்க. ஆனா இன்னைக்கு திருத்தணி முருகனை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இடது மார்புல ஒரு பள்ளம் இருக்கும். ஒரு முருகன் சிலை செயலை செய்யும் போது ஒருவேளை அந்த செதுக்கின ஒளியால பல்ல விழுந்தா தூக்கி தூர போட்டுருவாங்களே. கருவறையில் இருக்கக்கூடிய முருகன் சிலையுடைய இடது மார்பகத்துல பள்ளம் ஏன் வருது? லேடி சூப்பர் ஸ்டார் ஏன் வந்து சொல்லணும்? அவங்களுக்கு போட்டுக்கலாம் அந்த கேள்வி. இல்லன்னா நான் சந்திக்க என்ன வரமாட்டேன்றது. நீ சந்திக்க வந்தீங்கன்னா இப்ப என்ன சந்திக்க மாட்டேன், பொட்டி திரு தோற சொல்லி நடந்து போகட்டும். அதுக்கு தயாரா இருப்பாப்லையா? சரி, பாத்துக்கிறோம் பஞ்சாயத்துல. அது கூட பிரச்சனை இல்ல. இந்த கோமாளி வாயை திறக்கணுமே, அதுதான் வாய்ப்புல பாருங்க. ஏன்னா அடுத்த சந்திப்பு வள்ளியோட இல்ல, கோமாளியோட. சொல்ல மாட்டேன். வந்த எல்லாம் இவ்வளவு கிறித்துவம் மண்டையாரா என்ன செய்யறது? அவனுக்கு அவ்வளவு விஷயங்கள் தெரியும். சரி, அதான் முதல்ல முருகனை கும்பிடுவான். அந்த முருகனை கும்பிட்டதுக்கு அப்புறம் அவர் நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். அவர் நல்ல மனுஷன். அதனால கண்டிப்பா இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் போடுவாருன்னு நான் நம்புறேன். ஆகையினாலே முருக பெருமானை ஒருமுறை பணிந்தால் எப்படி வணிகனா? என்ன முக்கால் பண்ணிக்கிறது யாருன்னு பாருங்க.
வாழைப்பழம் வேணுமா? இதுதான் நியாயமான ஒரு மனிதருக்கு எடுத்து மருங்காவரி மகாராசுக்குள்ளும் ஒரு மனித தன்மை உண்டு போல. மகிழ்ச்சி. இப்ப ஏன்னா பாட்டு முடிஞ்சதுக்கு கேட்கலாம் மாட்டேன். பாட்டு ஆரம்பத்தை கேட்க சொல்றாப்ல நல்ல மனிதர். அது ஏதேனும் சத்தம் கேட்கிறதா கவனி போ. நாராயணா என்ன உள்ள கேக்குது? உள்ள பெண்கள் சத்தம் கேட்குமே. நான் கேட்டது இந்த கோமாரி சத்தம் போடுறதுக்கு. நாராயணா அட நாராயணா ஏன் நாராயணப்பா? நான் கும்புற சாமியை கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி நீங்க போடுங்க. நாராயணா இத சொல்றதுக்கா நீ மங்கடி மங்கடி அவ்வளவு வேகமா நீ வந்து அதான் நான் எவ்வளவு ஆனவா ஏன் போக முடியாது. போயன்னா உள்ள உட்காந்து உடனே களை புடுங்கிற வேலையா உனக்கு? 4 பாட்டு நான் 6 பாட்டோட படிக்கிறேன். இவன் எங்க இது முக்கியமான வேலைக்கு எதுவும் புரியலா? இல்ல இல்ல உட்காந்துருங்க. ஏன் இவர்கள் தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். நான் கதை இடத்துக்கு இந்த கோமாளி சத்தம் சொல்லி அவ்வளவுதான் போராடிக்கிட்டு இருக்கேன். பாட்ட பாடியா சரி அதை பத்தி ஒண்ணு பட்சத்துல வணங்க வேண்டும் முருக பெருமானி. குன்றக்குடி ஊர் அழகா குன்றாடு பேரழகா குத்துமர தோப்புகள் அழகா இந்த புறவள்ளி மாப்பிள்ளை அழகா திருமுக பார்ப்பழகா திருமுக பூப்பழகா காப்புகள் அழகா அங்கே கொண்டாடி கோவடி அழகா மயில் வீரது அழகா அது மனது நடையும் அழகா அழகு எல்லாம் அழகா இந்த முருக கோல அழகா மலரா இளவா அழகா மலையா துவர் அழகா இந்த குடி ஊர் அழகா அழகா கொத்து மரத்தோப்புகள் அழகா இந்த உறவழி மாப்பிள்ளை அழகா. ஏறெடுத்து பாடுபட்ட உறவழி வைரகா உனக்கு உன்னை கிடைக்க பொறுமொழி கதிரகா அறுவடை குடங்குள்ள மகமிக்க தையரகா ஐசர பாடு வந்த தைப்பூசனாரகா முருக கோவில் அழகா அதை வழங்க வாழ்வு அழகா தூப்பு காவடி அழகா அதை சுமப்பு கோள்கள் அழகா மலரா இளவா அழகா மலையா குடி ஊர் அழகா கொண்டாடு அழகா கொத்து மரத்தோப்புகள் அழகா இந்த உறவழி மாப்பிள்ளை அழகா. மக்கள் கொடி காத்து மக்கள் கொடி மலையழகா நிலப்படை கை பிடிக்கும் நிலப்புயல் மொழியழகா குடக்குடி போகும் வந்த மலக்குடி கடியழகா கோடிக்கொடி பறக்கும் வந்த கொள்ளையில் படியழகா படிக்க படி அழகா அதை பாடி நடப்பதழகா காவடி அருகு அழகா அதை கடலில் நகரழகா பொழுதா இனவா அழகா பொழுதை சிந்தும் மொழியழகா கொடி ஊர் அழகா கொண்டாடு அழகா கொத்து மத தோப்புகள் அழகா இந்த உறவழி மாப்பிள்ளை அழகா இந்த உறவழி மாப்பிள்ளை அழகா. முருகப்பெருமானை வடிந்து கனகத்திலே தொடர்ந்து விட்டால் கூட இப்பொழுதாவது அந்த கோமாளி வாயை திறக்கிறார கவனிப்போ. நாராயணா ராசாத்தி உள்ள காணாத நெஞ்சு காத்தாடி போடாதது ராசாத்தி உள்ள காணாத நெஞ்சு காத்தாடி போடாதது பொழுதாகி போச்சு விளக்கீட்டியாச்சு பொழுதாகி போச்சு விளக்கீட்டியாச்சு பொன்பாட ஒண்ணு தேடுது ராசாத்தி உள்ள காணாத நெஞ்சு காத்தாடி போடாதது.
வண்ண கிளி காது குருகான குயிர் பிஞ்சு குருவஞ்சி கொடி நீராடம்பா ஒரு வண்ண கிளி காது குருகான நெஞ்சு குருவஞ்சி கொடி நீராடம்பா கட்டித்தவனும் தங்கச்சிவிலே உள்கி பெறும் சங்கத்தமிழே சந்தித்தது சிந்தித்தது திட்டித்திர யாரோடு எங்கு எனக்கு எழுத பேச்சு நீராட கண்ணி நான் வாழ்ந்து மூச்சு வாழ்ந்தாதையும் கண்ணி சாத்தி ஒன்று காணாத நின்று காத்தாடி போடாடுது மன்னன் ஒரு கண்ணன் எண்ணில் ஒரு காதல் கலை சொன்னார் மன்னன் ஒரு கண்ணன் என காலில் ஒரு காதல் கதை சொன்னால் என்று அத்தை மகளே மாமன் மகனோ சொந்தம் எதுவோ பஞ்சம் எதுவோ அம்மா நீரா இல்லாதோ காத்தி ஒன்று காணாது நின்று காத்தாடி போராடுது பொழுதாகி போச்சு விளக்கீர்த்தியாச்சு பொன்பாக ஒன்று தேடுது ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது காத்தாடி போராடுது காத்தாடி போராடுது கேட்கின்றவர்கள் புகழ்வாடு வாய்ப்பை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு உறவாடுது சிறந்தாங்க நன்றியும் வணக்கத்தையும் மனதாறு இந்த மேலும் இந்த பெண்மணியார் வர்ணிக்க வேண்டால் 1000 நாவல்கள் விடைத்து ஆதிசேனாலும் கூட வர்ணிப்பது என்பது இயலாத காரியம். ஒருவரை எப்படி வர்ணிக்கலாம் இந்த பெண்மணியானை? கேட்கலையே மாலை வைத்து கௌரவப்படுத்தி அன்பொழி வழங்கி விரும்பப்படுத்தி இந்த நாடகத்துடைய பிரார்த்தனைதாரர்கள் மரியாதைக்குரிய முருகேசன் அண்ணன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பெருமாள் அண்ணன் அவர்களுக்கும் என் சார்பாக கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிகளது வணக்கத்தினை மனதாறு உறுத்தாக்கி கொண்டு கலைப்பணியினை தொடரலாம். நன்றி வணக்கம். காளிதாசன் பாடினார் மேகதூதமே தேவிதாசன் பாடுவார் காதுகீரமே காளிதாசன் பாடினார் மேகதூதமே தேவிதாசன் பாடுவார் காதுகீரமே மாலை சூடனா வாழ்த்து பாடலா கோபமோ பிறகமோ சாபமோ கோபமோ விரதமோ சாபமோ நீலவானோடையில்
பாடல்கள் இந்த பெண்மணியான வர்ணித்தாலும் கூட மென்மேலும் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். அந்த அடிப்படையில் அதான் கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கே. ஆனா இது சரி, இந்த குரல் வளம் அறிந்து செயல்படுகிறீர்கள், நன்றி. ஆக என்னுடைய சூழல் அறிந்து ஏன் அந்த கோமாளி செயல்பட மாற்றாருன்னு கேட்கிறேன். இதே பேசி கூடாது. நான் என்ன கேட்கிறேன், விசாந்திர மாதிரி சம்பந்தம் இல்லாத ஒரு கதை தொட்டு பேசுனா நீங்க போக போற நியாயம். கதையின் சாராம்சம் இதுதான். அடுத்த இப்ப நான் அடுத்த சமர சந்திக்க போறோம்னா அவன் என்னதான் பண்ண முடியும்? சோ போடுறான் ஒரு வார்த்தை வாய்ப்புல காதல் சம்பளம் வாங்குறாருல, கதை எடுத்தானே வாங்குறாரு. வாங்கினா போடணும் கிடையாது சாமி. சம்பளம் வாங்கினாலும் போட மாட்டேங்கிறான். சம்பளம் வாங்குறதுனால போட மாட்டாரா எல்லாம் தெரியுமில்ல. ஒருவேளை இந்த கதா நம்ம என்ன வேலைக்கு இருக்கோமோ அந்த வேலையை சரியா பார்க்கணும். இப்ப நான் நாரதன், எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? என்ன வேலை? எம்பெருமான் முருக பெருமான போய் முருகா, நான் வள்ளியை தான் முருகா பாத்துருக்கேன், நீ வேணா போய் திருமணம் பண்ணுங்க என்று சொல்வதுன்னா என்னோட வேலை. நான் பாக்குறேன்ல. அது மாதிரி இந்த நாடகத்துல இந்த பப்புனுக்கு என்ன வேலை தெரியுமாங்க? என்ன வேலை சொல்லுங்க பாப்போம். நான் யதார்த்தமா கேக்குறேன், ஒரு நாடகத்துல எதுக்கு பப்புனு? நோட்டீஸ் படிப்பாரு, கதை எழுதுவாரு, கதை நடத்துவாரு, எல்லாமே நோட்டீஸ் வாசிப்பாரு, சிரிக்க வைப்பாரு, சிந்திக்க வைப்பாரு, பொம்பளை வேஷம் போடுவாரு. இதெல்லாம் எல்லா நாடகத்துல எல்லாமும் பண்ணலாம். நான் கேட்பது இந்த கதையில எதுக்கு இந்த பப்புன்னு கேக்குறேன். என்ன கேக்குறீங்களா? நான் சொல்லவா? எதுக்கு தெரியுமா அந்த நாடகத்துக்கு பப்புன்னு? நாரதருக்கு சந்தனத்தை தப்பதற்காக, நாரதருக்கு வீணையை கட்டுவதற்காக, நாரதருக்கு வேட்டால் முகத்தை துடைப்பதற்காக. இன்னொரு மிக முக்கியமான வேலை, நாங்கெல்லாம் வெளியே திரும்ப போனோம்னா குட்டிய கழுவணுமா? அப்படி இல்ல, அப்படி கரெக்டா தெரிஞ்சிருக்க வாயில தண்ணி கொண்டாந்து கொடுக்க. இது மாதிரி எடுபடி வேலைக்கு அந்த நாடகத்துல பப்புனு. நீ என்ன அந்த நாடகத்துக்கு கதாநாயக மாதிரி மாட்டிக்கிட்டே இவ்வளவு கோபத்துல கொப்பளித்து கொண்டிருக்கிறேன். நம்பி அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஆமா, அசிங்கப்படுத்துறாங்க. சிங்கத்தை சீண்டிட்டியே. ஏன் சிங்கம் என்ன செய்யும்? கோயில்ல இருக்கு, வரப்போது வெளியில கடிச்சு கொதறிடுமா? இப்போ ஒரு பாடு பாரு மரியாதையாக. இந்த பாட உடையவங்களாவது அவர் ஆர்டர் ஷோ போடுவாரா என்று நம்பி சற்று பழமையிலே வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம்? உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன்னிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன்னிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட பதியாடா தலைவாசல் தெரியாத உள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கருடா சௌக்கியமா யாரும் இருந்து கொண்டால் எல்லாரும் கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. ஓட சக்கரங்கள் இரண்டு வந்து வேண்டும், அது இரண்டு ஒன்று தெரிய வேண்டாம் என்று வந்து ஓடும். வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு வந்து வேண்டும், அந்த இரண்டு ஒன்று தெரிய வேண்டாம் என்ற வண்டி ஓடும். உனையோடு அழகோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோடும் காதோடும் உறவு கொள்வது திருமணம் அது அர்த்தம் உள்ளது. சிவன் கோவிலிருந்து பாபம் கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பார்த்து
கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அது காலதாமதம் காரியத்துக்கு கேடு காலம் இருந்து கடவாத வாழ்க்கை சுத்தமா ஊற்றுறது இந்த பாக்ஸ்ல மட்டும் ஏற்றிக்கிறேன் நல்லா ஆக மனத்திற்கத மங்கை இவள் யாராக இருக்கலாம் என்று சிந்தித்து பார்த்தால் யார் இவள் சுந்தரமில் எட்டு தாஜமும் கொண்டிருந்த அண்ணன் இருக்குதே எதற்காக வந்தான் என்பதை வருகின்றால் ஒரு காவலாளி என் பேச்சை மதிக்காத இவ்வளவு ஆணவமும் இவ்வளவு திமிரு கொண்ட ஒரு காவலாளி பேசி சமாளிக்க நாங்களும் பாக்குறோம் மாறட்டும் யார் என்ன சொல்ல அவரை சொல்றீங்களா சொல்றேன் இன்னையதான் சொல்றேன் அப்ப கூட என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு வரட்டும் பாத்துக்கிறேன் அவர் காவலாளியா காவலிலே வாலியா இல்ல வெறும் காவாலியா பார்க்கலாம் சந்திக்கலாம் நாராயணா